அதே ராஜபாளையம் எல்லை கணவன் மனைவி. உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரா? தலைவன் தலைவி. நான் கணவன் மனைவி. நீங்க ஒரு குழந்தைய பேத்தியாளாவா? நான் பேத்தியா வரலையா? கணவன் மனைவி மட்டும் வந்திருக்காங்க. கணவன் மனைவி. உன் மனைவி எங்கப்பா? என்ன அவளுக்கு என்ன சந்தேகமா? ஏன் வரமாட்டுக்கா? வெளிநாட்டுக்கு ஆர்டர் ஆனது யாருக்கு? கால் வரலாம். எங்க எனக்கு 2 சரண கோஷம் சொல்லு பாப்போம். சுவாமி சரணமையப்பா, ஹரிகரசன் ஆனந்தரூபன் சுவாமி சரணமையப்பா, சாஸ்தாவே சரணமையப்பா, 18ஆம் படிகளே சரணமையப்பா, இல்லாளி வீரனே சரணமையப்பா, வீரமணி கண்டனே சரணமையப்பா. கால் வந்து வரலாம். ஒரு நேரத்துல இங்க வரும்பொழுது ஆப்பிரிக்காவிலிருந்து உனக்கு அழைப்பு கொடுப்பாங்க. ஆனா முதன் முறையில எனக்கு பொறுப்பெடுக்க முடியாது. 2ஆம் முறை ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னை நான் அனுப்பி வைப்பேன்னு நான் சொன்னேன். முதல் முறையில நீங்க போக முடியாத நிலைமை ஆயிட்டீங்க. ஆனா இப்போ உங்களை கூப்பிட்டாச்சு. இந்த ஒரு சான்ஸ்ல இந்த பிரிவில் நீ எடுத்த அத்தனை புண்ணியத்தையும் நான் சேர்த்து தந்துட்டேன். கால் கொடுப்பா, வெற்றிமாற கொடுப்பா. கர்மசாமிக்கு இந்தாப்பா, சென்று வென்று வெற்றியுடன் திரும்பி வா. சென்று வா மகனே, வென்று வா. எல்லா நலமும் ஆனந்தமும் பெற்று வாழ்வாய் மகனே. புண்ணியம் அடைவே, சிந்தாமல் சிதறாமல் கொண்டு செல்ல. பாப்பா 10வது படிக்கிறா. நல்லா எக்ஸாம் எழுதிடுவா, பாஸ் ஆயிடுவா. நல்லா. அதே ராஜபாளையத்தில் அதே ராஜபாளையத்து எல்லை கணவன் மனைவி இளம் தம்பதியர்கள். கேட கூப்பிடல. வாடா தம்பி, நல்லா இருக்கியா? கால் வந்துட்டு வா. காது கொடுத்து கேட்டேன். என்னடா வேணும்? குழந்தை பாக்கியம். காது கொடுத்து கேட்டேன், கூவா கூவா சத்தம். என்ன பிள்ளை கொடுக்கலாம்? அப்படியா? பரவாயில்லையே, அசரீரியா வந்துருது அவன் வாயில. உட்கார் உட்கார் உட்கார். இங்கிலீஷுக்கு 3வது மாதத்துல குழந்தை பாக்கியம், ஆங்கிலத்துக்கு 3வது மாதத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமின்னு சொல்லுதம்னு சொல்லுவேன், ஆனா நீ செய்ய மாட்டேன். என்ன பேர் வைக்கலாம்? நீங்க வேற பேர் வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா மனசுல? உள்ள சொல்லு, என்ன பேரு? பாத்தியா? கிருஷ்ணா என்பதும் கர்ம என்பதுதான் பொருள். அதுவும் என் நாமந்தான். ஏன் கவலை வேண்டும்? அழையுங்கள், ஆனந்தம் அடையுங்கள், கும்பிட்டு வாங்க. என்னடா செல்லக்குட்டி பேர? நம்ம உண்மையை தானடா சொல்லுவோம். ஸ்ரீகிருஷ்ணா எவ்வளவு ஆனந்தமான ஒரு பெயர் இந்த உலகத்துல. நாராயணா, இந்தா குழந்தை ஆனந்தமாக ஜனனமாகியாச்சு. சமரசமும் சன்மானமும் பெற்று உயர்ந்த உத்தியோகமும் நிறைந்த சொத்துக்களும் பெற்று இனிமையாக வாழ்வீர்கள். ஆனந்தமடையுங்கள் மக்களே. கர்மசாமி, ஆமா ஆமா, அப்படியா? ராஜபாளையத்து எல்லை தன்னுடைய வீட்டில் இருக்கிற சொத்து சம்பந்தமான மனக்குழப்பம் உடைந்தது யார்? யாரு? உட்கார வேண்டியதான தாராளமா வந்து. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அத்தான் எங்க இருக்காரு? வீட்டுல தான் இருக்காரா? அவருக்கு வர வேண்டிய சொத்துக்கள்லாம் ஒழுங்கா வந்துருச்சா?
அங்க இருந்து 2 பேரும் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அந்த மண்டையை திருத்தி உங்களுக்கு தர வச்சுட்டா போதுமா? எனக்கு என்ன தருவீங்க? ஆ? நான் அந்த மலையை கப்ப நீ தந்துருவியா? வேவுல கால வார்த்தையை பாடுறான். அது உங்க மலை தானே சாமி, எங்கள்கிட்ட கேக்கிய பேச தெரிஞ்ச போய். கர்மசாமிக்கு அடுத்த மாதம் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறோம். நீதிமன்றம் செல்லாமல் 2 நண்பர்களை வச்சு பேசி வெற்றியை வாங்கி தரேன். உங்கள் உரிமை கிடைச்சாச்சு, எழுதி வச்சாச்சு. அதை வச்சு தொழிலும் முன்னேறும், ஓடி சம்பாத்தியமும் பெருகும். ஆனந்தம் அடையுங்கள், என்னாலும் உயர்ந்திருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. ஒரு ராஜா குதிரையை அடக்கிறதுக்காக நவாப்பு அறிக்கையிட்டு இருந்தாரு. அப்போ அந்த நவாப்பு, ஆற்காட்டு நவாப்பு, அந்த அறிக்கையில நம் நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய மன்னன் தேசிங் ராஜா அவர்கள் குதிரையை அடக்க சென்றார். அடக்க சென்று வெற்றி அடைந்த இடத்துக்கு பேர் என்ன கோட்டை? செஞ்சி. யார் பாருக்கா? செஞ்சி. செஞ்சியில இருந்து யார் வந்திருக்கா? செஞ்சி. என்னடா தம்பி? வைத்தியில் செஞ்சி. செஞ்சி. வைத்தியில் 1, வைத்தியில் 2 வராங்களா? வரலையா? காணலையா? கடலூர். அடுத்த பைசில் கடலூர். பூ போலே என் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா, கண்ணே கண்ணில் மணி நீயே. அப்பா, விருத்தீஸ்வரர்னு சொல்லி ஒரு கோயில் இருக்க. எங்க இருக்கு? நீங்க போயிருக்கீங்களா அந்த கோயிலுக்கு? அங்க போன பிறகு விருத்தி இருக்கா? பேர் தான் அப்படி இருக்கோ? இன்னொரு தடவை காரணம். சில ஸ்தலத்தில் சில பேர்களுக்கு பாக்கியம், கோவில் ஒரு பொழுதும் குறைவுள்ளதில்லை. சரியா? ஆனாலும் நான் என்னதுக்கு சொன்னோம்னா, அந்த விருத்தீஸ்வரருக்கு அருமையான ஒரு பால் அபிஷேகம் பண்ணணும். அப்படி பண்ணியாச்சுன்னா கர்ப்பத்திலே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். என்ன பேர் வைப்படா பிள்ளைக்கு? என்ன பேர் வைப்ப? முருகன் பேர். கால் ஒன்றுவான். கூப்பிடுங்கப்பா முருகனை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. தாமரை மலர்கள் 6, உனக்கு பிறக்கும் பிள்ளையோ 6 முகம். வெற்றி. ஆனந்தமாக இருப்பீர்கள் அப்பனே. வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமி திண்டிவனம். திண்டிவனம் சக்காம்பேட்டை கிடையாது. திண்டிவனம் சக்காம்பேட்டையா? நொக்காம்பேட்டையா? கால் ஒன்றுவான். பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி காணாது பிள்ளைக்கு. செவுட்டுல 2 இழுப்புல காண்டா. நல்ல தம்பி, கால் ஒன்றுவான். பேய் கணக்கு உட்கார்ந்துருக்க. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்க நீ. மண்டையில் அறிவு இருக்கா உனக்கு? எத்தனை பேசுனாலும் காதுல வாங்க மாட்டுக்கு. பேய உள்ள உன்னை அழிச்சனும். என்னடா வேணும் உனக்கு? அப்படியா? எந்தி பாப்போம்.
கண்ண முடிக்கா கால் வந்துட்டு வாடா. லா படிக்க வச்சானா உன் பையனை? இவனுக்கு படிக்க முடியாதோ அது? அப்புறம் என்ன, கரஸ்பாண்டன்ட் லா போட்டு விடு, போலீஸ் துறைக்கு போவான், டிஎஸ்பி வர ப்ரமோஷனில் வருவான். வெற்றி உண்டு. முதல் மாத சம்பளம் தர்மத்துக்கு கொடுத்துடா. இந்தாடா மகனே, வா ஆனந்தமாரு, வெற்றி அடைவாய். இந்தா கடன்லாம் தீர்ந்தாச்சு, மகிழ்ச்சி அடைவாய். போ. கருமசாமிக்கு, கருமசாமிக்கு, கருமசாமிக்கு. திருநெல்வேலி, திருநெல்வேலி சீமையிலே ஏன்னா என் வீட்டை வச்சுக்கிட்டு நீ தரமாட்டுக்க எடப்பாடி பேர ஒண்ணுமா வெட்டி கொல்லணும்ல. நீ என்ன பாத்துருவான். நான் ஒரு பொம்பளை நினைச்சு என்ன ஏமாத்த கேளே அப்படின்னு ஒருத்தி சண்டை போட்டு வந்திருக்காளாம்ல. யாருமா அதே கால விட்டுற. ஒரு டீ கொடுங்களப்பா. அறவர மனசோட நிக்கமா, கால் வந்துட்டு வா. உன் வீட்டை நான் வாங்கி தந்துட்டோம்னா போதும்ல, இருக்கிற அந்த எதிரிய மனமாற்றி சமாளிக்க வச்சு காப்பாத்தி தந்துருந்தேன். உன் உரிமையில கை வைக்காம பார்த்தார். அந்த அப்படி ஜெயிச்சுக்கா, வெற்றி அடைஞ்சுக்கா, ஓடு. கர்மசாமிக்கு காசிக்கு சென்று வந்த பிள்ளைகள் காசிக்கு போனா எதையாவது விட்டுட்டு வரணும். நீ என்னத்தை விட்டு வந்தோன்னு நான் கேட்பேன், நீ எனக்கு சொல்லணும்ல. சொல்லுவான், சொன்னா நீ அழுதுருவ. என்ன பக்கத்துல வா. காசிக்கு போனா உன்னை விட்டு வரணுமா? என்னத்தடா விட்டு வந்த? ஒண்ணுமே விடல. ஆனாலும் உள்மனத்துக்குள்ள ஒண்ண விட்டுட்டிய. ஒரு பிள்ளைங்கின் பாசத்தை காசில கழுவி விட்டுட்டியடா. கால் விட்டுவா. சண்டை ஒரு பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தணும், இருக்கிற தொழிலை வளப்படுத்தி தரணும், வெளியில பணமெல்லாம் கிடைக்காதெல்லாம் வாங்கி தரணும், ஆடு மாடுகள் வாங்கி விட்டா அது உயிர் பிழை இல்லாம வாழணும். இதுக்கு வழிவகுத்து இருந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? அடுத்த ஜாதகத்தை பாப்பா. இது வேண்டாம், கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, நீ நினைத்தது போலவே இல்லறம் உன் பிள்ளைக்கு தொடங்கும். இனமெச்ச புனிதமான வாழ்க்கை அமையும். இந்த பணங்கள்லாம் வந்து வீடு சேரும். எல்லா நட்பாலும் உன்னுடைய தொழில் உயரும், செல்வாக்கா இருப்பீங்க. நான் தான் முதலே சொல்லிட்டேனே, ஆடு மாடெல்லாம் காப்பாற்றி தரம்னு. நாளைக்கு வருவான் ஒருத்தன். போ, சந்தோஷம். நெல்லை சீமையில் இருந்து சிவபக்தை ஒரு பெண்ணடியாள் வந்திருக்கிறார். யாரது? நமச்சிவாயம் என்ன சொல்வோமே. யாருவர்? நான் ஒரு சிவபக்தை ஒரு பெண்ணடியாள் வந்திருக்கான்னு சொன்னேன். கால் வந்துட்டுவான். ஓம் நமச்சிவாய். நீ சிவபக்தனாடா? துணைவி. அவன் ரெண்டு ஒண்ணு வந்து ரெண்டு தானே. ஆடாடாடா ஆடாடாடா ஆடாடாடா. திருவாசகம் தெரியுமா? திருவாசகம் முற்றோதலுக்கெல்லாம் போவீங்களா? வாசி யோகம் பக்கத்துல வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? சரி, எடுத்து வளர்க்கலாமாண்ணா?
நினைச்சோம், ஆனா கிடைக்கிறதுக்கு சொத்து பத்துல எழுதி வைக்கணும். பிள்ளையே பறக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு முறை கால் வந்து உன் உடல்நிலையை அறிந்து குழந்தை பிறக்கான்னு நீ ஒரு முடிவுக்கு வந்தா அதை நான் ஏற்றுக்கிட முடியுமா? சரியா தப்பா? என்னடா சரானே, அந்த உடம்புல சக்தியை எனக்கு கொடுக்க தெரியும், சிறந்த ஆண்மகனாக வாழ வைக்கவும் முடியும். ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான்டா, அவனுக்கு போய் நமச்சிவாயம்னு பேர் வைடா, கால் ஒன்றுவான். காயும் கனியாகும், பட்டமரம் பூ பூக்கும், பாறையிலும் நீர் சுரக்கும். கருப்பசாமி நினைச்சா நடக்காது ஒண்ணுமே இல்லை. ஒருத்தன் நீரோட்டம் பார்க்க கூட்டு போனான், பாறையில கொண்டு போய் விட்டான். வேற எங்கேயுமே தண்ணி இல்லை. இந்த பாறையில ஓடுறா, தண்ணி கிடைக்கும். 320 அடியில் இன்னைக்கு தண்ணி பொங்கிக்கிட்டு இருக்கு. வருத்தம் 15 வருஷம் ஆகுது. புரியுதா? அதனால சொல்லுதேன், ஒரு சோதனைக்கு பின்பு ஒரு புயல், புயலுக்கு பின்பு ஒரு தென்றல். இப்போ தென்றல் வீச ஆரம்பிச்சாச்சு. நல்லா புரிஞ்சுக்கா. உன் உடல்ல இன்னையிலிருந்து புதிய சக்தியாக நான் வந்து புகுந்து கொள்வேன். ஆம்பளை பையன் பிறப்பான், நமச்சிவாயம்னு பேரு. இந்த கனியை சாப்பிடு, இன்னையிலிருந்து உன்னுடைய உடலில் உணர்வு சக்தி பெருகும். இந்த மகளே, செல்வ சிறப்போடு இருப்பாய், தாயாக ஆக்குகிறேன், வெற்றி ஆவாய். நல்லா இருங்க, நல்லா இருங்க. அப்படியா? சிவனப்பேரி சுளமான சாமியை கும்பிடுறது யாருப்பா? திருநெல்வேலி எல்லையில ஐயா, எங்கடா இருக்கு அந்த கோயிலு? மருகாத்தான். கால் உனக்கு அதுக்கு என்ன தொடர்பு? கும்பிட்டுக்கிட்டு இருக்க, கும்பிடுவாப்பா. அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே. இன்னொரு தரம் கேட்கிற வரத்தை கொடுன்னு சொல்லியிருக்கு கருப்பசாமி. என்னடா வேணும்? என்னாச்சு பணம்? பாதி நாள் தான் வேலை கொடுத்தாங்க. வேலை பார்த்துட்டு இருந்த வேலையில ஒரு போன வருஷத்துல ஒரு வீட்டில் கால் வந்துட்டு வா. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் கேள். என்ன சொல்லுகிறேன்? சம்பவத்தை சொல்லுகிறேன் கேள். ஒரு பிச்சைக்காரரின் சாபம் உன் குடும்பத்துக்கு இருக்குடா. தெருவோடு ஏந்திய பிச்சைக்காரரின் சாபம் உன் குடும்பத்துக்கு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கியா? அந்த சாபத்தின் நிகழ்வாக இப்பொழுது 6.25 ஆண்டுகள் தொழில் பணம் பற்றாக்குறையாகி லோ 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 லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்ப நீ. உண்மையா? கால் வந்துட்டு. ஒரு பிச்சைக்காரர் கேட்டாரு, என்னையா அங்க பீடி எழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னாரு பிச்சைக்காரன. நானே வேற வழி இல்லாம எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏ பிச்சைக்கார பேர என்ன இப்படி திமிர்ல பேசுனா? பிச்சைக்காரன்னு சொல்லாத. நீ வேணா என் பிச்சை எடுக்கிற தொழிலை வச்சுக்கிறதியா? முடியுமா உனக்குன்னா? அந்த வார்த்தையை கேட்டவன் பிச்சைக்காரன் ஆயிட்டான். ஏன் தெரியுமா உங்களுக்கு? உலகமெல்லாம் போற்றி புகழக்கூடிய இந்த உலகத்துல அந்த வேஷத்தை தாங்கிக்கிட்டு மனத்தை அடக்கி உட்கார்ந்து இருக்கானே, அந்த மன வைராக்கியம் யாருக்கு வருமா? வராது. கால் வந்துட்டுவா. பாவநாசத்துக்கு சென்று 3 திருவோட்டுக்கு பிச்சையிட்ட பிறகு சிவனை வழிபட்டு கொடுக்கிற விபூதியோடு என்னைய வந்துச்சாரு. ஒரு கனிய வீட்டுல, ஒரு கனிய நதியில குளிக்கும் போது ஆத்துல விட்டுரு. இந்தா வெற்றியோடு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு கோவில்பட்டி, கோச்சில்பட்டி.
கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு நாள் வீட்டுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்குன்னு ஒரு பொம்பளை புலம்புறாள. யாரது? யாரெல்லாம் வந்தீங்க? காது கேட்கிறேன் எனக்கு. யாரெல்லாம் வந்தீங்க? பக்கத்துல உள்ளவங்களா? கால் விட்டு வா. கொஞ்சம் வழி விடுங்க. இன்னொரு தடவை கால் விட்டு வா. யார் அது? உனக்கு வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். ஆதரிப்பார் இல்லை. உண்மையா இல்லையா? ஆதரிப்பார் இல்லை. ஒரு கொடியை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். கொடினா எப்படி? செடினா நிற்கும், மரம்னா நிமிர்ந்து வாழும், கொடினா தரையில கிடக்கும். அதே கொடி கொஞ்சம் உயர வேண்டும் என்றால் என்ன செய்யும்? ஒரு மரத்துல அப்படி படர்ந்து தன்னை உயர்த்தி கொள்ளும். அப்போ ஒரு மரத்தின் நிழலை படர்ந்து வளர்கின்ற கொடியை போல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கால் ஒன்று வா. அந்த கொடியும் தவழாமல், கொண்ட மரமும் கோணாமல், உனக்கு இருக்கிற கடனையும் தீர்த்து, எதிர்கால வாழ்வுக்கு பணமும் அள்ளி தந்து கஷ்டத்தை தீர்த்தா போதும்ல. கால் ஒன்று வா. வா பெண்ணு மகளே வா. இந்தா செல்வ சிறப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழ்வாய். பணத்தை பேணி வச்சுக்கா, லட்சமா கிடைக்கும், ஆனந்தமாக இருப்பாய். அதே கோவில்பட்டி எல்லை நான் நடத்துகிற வியாபார ஸ்தாபனம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவன். கோவில்பட்டியில் தான் நடத்துகிற வியாபார ஸ்தாபனம் யாருப்பா வந்துருங்க? கால விட்டுவாமா. கருப்பவாரா எங்க கருப்பசாமி தம்பிங்க வா. கருப்பசாமி எங்கப்பா இருக்கு? இங்கதான் இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல நான் இப்ப என்ன பாட்டுறா பண்ணேன்? கால் வந்துட்டுவாங்க. பாட்டு பாடி வர்றான் கருப்பசாமி, வித விதமாடி வர்றான் கருப்பசாமி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பெண் தெய்வம் உங்க குடும்பத்துக்குள்ள குடியிருக்கு. அதை பலகாலம் வழிபட்டும் நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறியே அப்படிங்கிற வேதனை உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆனாலும் அதை கைவிடுவதில்லை, வணங்கி கொண்டே இருக்கிறீர்கள். இப்போதைக்கு 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால அசுரகுசரா வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு ஸ்தாபனமா ஆரம்பிச்சு ஒரு வருமானத்தை உருவாக்கணும்னு ஒரு முட்டாள்தனமான எண்ணம்னு நீ நினைக்கலாம், அறிவான எண்ணம்னு நான் நினைக்கிறேன். கால் வந்துடுவான். அதனால அந்த ஹோட்டலை என் பேரை போட்டுக்கிடுவீங்களா? மாறமாட்டிய. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை. இந்த லட்சமா பெருகும் பணம், வியாபாரம் கூடும், ஒரு வண்டி வாகனம் எடுத்து வச்சுக்கிடுவேன், ஆனந்தமா இருக்கும். புண்ணியமாக இருங்கள், புண்ணியமாக இருங்கள். கேட்டு கிழக்க 1 2 3 ஆல் கால் விட்டுறலாம். அம்மாவும் நீ வரலாம் வாங்க.
மாயாண்டி மாதொடல மரண்போட்டு கையிலே ஆமா. சொல்லமாட சாமி எங்க இருக்காரு? வீட்டுக்கு தெக்க இருக்காரோ? ரயில் சத்தம் வருது. கால் வந்துட்டு வா. என்னப்பா சாதகம்லாம் எங்கப்பா வச்சிருக்கீங்க வீட்டுல? பிள்ளைகளுடைய சாதகம் நீங்க போய் பார்க்கலையா? அப்படியே வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? யாருக்கு? அப்படியா? சாதகம் போய் பார்க்கலையா நீங்க? புத்திர பாக்கியம் அவனுக்கு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்களே. இன்னொரு முறை காலில் விட்டுவாங்க. காலில் விட்டாங்க. பக்கத்துல வா, பக்கத்துல வர சொல்லு. நெல்லுப்பா அவருக்கு உத்தரவு கொடுத்தேன். அதனால அந்த புத்திர பாக்கியத்துல ஆம்பளை பையன் பிறப்பா முருகப்பெருமான்னு பேர் வைக்கணும். வச்சிருவீங்களா? ஆமா. தைப்பூச நன்னாளில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அம்மா. அப்படி இப்படி சிந்தாம இப்படி பக்கத்துல வா. வாங்க, நல்லா இருங்க. தொழிலையும் வெற்றியாக்கி தரேன், பிள்ளை பாக்கியத்தையும் தரேன். ஒரு பேரை வந்து கொஞ்சுவான். நம்ம கோயில் அன்னதான மண்டபம் கட்டுவதற்கு ஒரு நண்பன், ஒரு பக்தன் நம்ம சன்னிதானத்துக்கு 10,000 ரூபாய் நன்கொடையா வந்து கொடுக்காரு. உன் பேர் என்ன? முனியசாமி. ஜிபே பண்ண போறீங்களா? போட்டுக்காங்க. அங்க போய் நல்லா வெற்றி அடைவார். கர்மசாமிக்கு பாவூர்னு ஊருக்குள்ள போகுது. யாருப்பா அது? நீங்களா? கிளப்பாவூரா மேலப்பாவூரா? கிளப்பாவூர் போனோன்னு இடது பக்கத்துல உள்ள இறங்குது ஒரு மாரியம்மன், முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு. தங்க மாரியம்மன், முத்துமாரியம்மன் எங்கப்பா இருக்கு? இருக்காரா? கால் வந்துட்டுவாங்க. நரசிம்மூர்த்தி எங்கப்பா இருக்காரு? கால் வந்துட்டுவாங்க. எதிர்குலத்தாரே தாமல் வாங்க. என்ன வேணும் செல்ல மக்களுக்கு? இன்னைக்கு ஒரு தொழில் வேலையும் தொழிலும். யாருக்கு? மகனுக்கா? மகனுக்கு வந்து வேலை, தொழில். கால் விட்டுவாங்க. அப்படியா சாமி? 11 நாள் கழிச்சு வர சொல்லவா? வாங்க மக்களே. வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி என்னைய வந்து பாருங்கள். அன்னைக்குதான் உங்களுக்கு அந்த வாக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு. வெற்றி அடைவீராக. ஆனந்தமடையுங்கள். நல்லா இருக்க. இவ்வளவு மக்கள் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. நான் உங்களை பார்க்கவே இல்லையே. அந்த உண்மையை சொன்ன ஆபத்துக்கண்ணும் காக்கா கூட்டத்தை பாருங்க. அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? இன்னொரு தரம். பொம்பளை மேல குற்றமா ஆம்பளை மேல குற்றமா? பொம்பளையத்தான் திருத்தணும். உண்மையா இல்லையா? அவ மண்டைய போய் பாக்குறேன். கொஞ்சம் கண்ண மூடி உட்காரு பாப்போம். அமைதி. இடையில என்ன பேச்சு? சக்காப்பு சக்குமாக்கா. எனக்கு மட்டும் தெரிந்த மொழி. சிரிக்காத. பெங்களூர் போய் உள்ள
அவன் மனதுக்குள்ள ஒரு குழப்பமான சிந்தனையை வச்சுக்கிட்டு இருந்தா, அதனால நம்ம கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுவோம்னு நினைச்சா, அவன் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அங்க கட் ஆயிடுது. ஓஹோ, இனிமே நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு சொல்லி இப்ப அழுதுகிட்டு இருக்கா. கால் ஒன்றுவான். எப்படி இருக்கா? அழுதுகிட்டு இருக்கா. அழுதாத்தான துயரம் வந்தாத்தான் மனிதன் சிந்திப்பான். சந்தோஷம் இருந்தா திமிர்ல அலையுவான். எப்படி அலையுவான்? திமிர்ல. வா, பிள்ளைகளை மனமகிழ்ச்சியாக இணைத்து பெங்களூரு குளிர்ந்த கிளைமேட்டில் சேர்ந்து வாழ வைக்கிறேன். வெற்றி அடைவாய் மகளே, வாழ்க. சுவாமியே! 6 வயதிலே ஆரம் பயின்றார் பரமபிதா. கிறிஸ்தவர்கள் யாரும் வந்திருக்கீங்களா? நீங்கள கால் ஒன்றாங்க. வாடா தம்பி. யார் இது? அம்மாவா சும்மாவா? என்ன உன் உடல்நிலையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமே. என்னடா பார்க்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் தள்ளிடு. கண்ண முடுக்கா. கால்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஒரு எழுத்து எழுதியிருக்காண்டா. ANIMIK. என்ன ப்ராப்ளம்? அனிமிக் ப்ராப்ளம். டாக்டர் எதுவும் சொன்னாங்களா? சொல்லலையா? உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் சரியில்லாம ஹீமோகுளோபின் குறைந்து அனிமிக் ப்ராப்ளத்துல கொண்டு உங்களை வச்சிருக்கோம். புரியுதா? இதுல உங்களுக்கு சைக்காலஜா ஒரு கற்பனையும் ஓடுது. நமக்கு ஏதோ மந்திர சூனியங்கள்லாம் வச்சிருக்காங்க, ஒரு சில தெய்வ குற்றங்கள் நடந்திருக்கு, அதனால நம்முடைய உடல் ரீதியான வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உன்னுடைய உள்மனத்துக்குள்ள ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஒரு பாயிண்ட். அதுதான் காரணம்னு சொல்லி நீயா மெலிந்துகிட்டே தவிர அப்படி ஒரு சம்பவம் நடக்கலம்மா. வீணா குழம்பாத தாயி. கால் விட்டுவாங்க. ஆனா இப்போ உடம்புல நிறைய பலவீனம், தசைநார்கள் வலுவிழந்து, ஜாயிண்ட் வலிகள், இவைகளெல்லாம் நிறைய இருக்கு. சில சமயத்தில் இருந்துட்டு எந்திக்கும் பொழுது நம்மளே விழுந்துருவோமோங்கிற ஒரு பயம். கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருந்தா இப்படி லேசா ஒரு தள்ளாட்டம், யாராவது பிடிங்கள அப்படின்னு ஒரு துணையை உள்ள தேடுது. உண்மையா? அதனால இதெல்லாம் மருத்துவத்துல தேர வேண்டியது தாய். வீணான மந்திர தந்திரம் தேவையில்லை மகளே. உன்னை நான் குணமாக்கி வெற்றி அடைய வைக்கிறேன். கண்ணை மூடி பார்க்கலாம். இந்த கனியை வீட்டுல போய் சாப்பிடு, ஜெயிச்சிருவேன். எல்லாரும் சிந்திக்கிறீங்களே, அனிமிக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றார், ஹீமோகுளோபின் சரியில்லைன்னு சொல்றார், எலுமிச்சை கனியை கொடுத்து சரியாயிருங்கிறாரு. அது எப்படின்னு நீங்க யாராவது சிந்திச்சீங்களா? அவளுடைய ஜீவகாந்த அலைகளை நான் எனக்கு பிடித்து விட்டேன். என்னுடைய சக்தியை அதில் கலந்து இந்த கனியை கொடுத்திருக்கிறேன். அப்படி உணர்ச்சிகளும் எண்ணங்களும் தோன்றி அந்த ஜீவசக்தி பெருகிரும். இதான் உனக்கு கொடுக்கிற மார்க்கம். வெற்றி அடைவாய். அடுத்து வரும்பொழுது தெம்போடு என்ன பார்க்க வருவேன். புரிகிறதா? வாடா தம்பி, மெட்ராஸ் போனேடா, போகணும்ல, ரைட் வா, வேலைக்கு போலாம். நல்லா புண்ணியமாக இருப்பாய், ஆனந்தமும் அடைவாய். பொட்டும் குளருமா, பூவும் பொட்டுமா, புன்னகையோடு இருப்பப்பா. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு
உன் கடனை தீர்ப்பேன், மீண்டும் தொழிலை நான் ஆரம்பிச்சு வெற்றியாக்கி தருவேன். கால் வந்துட்டு வா, வெற்றி மாலை கொடுப்பா. திறந்தாச்சுடா, கொண்டாங்க கும்கும் கொண்டாடுங்க. இந்தா, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கடையை திறப்பாய், வியாபாரம் மீண்டும் தொடரும், வெற்றி அடைவாய், பணம் கிடைக்கும். இப்படி புதிய ஒருத்தன் பைனான்ஸ் போடுறவன் வாரான், நான் வாங்கி தரேன்டா. இந்தா செல்வ செல்வாக்கா இருக்கணும், ஆனந்தம். உனக்கு ஓசுறல ஓசூரா, ஓசூர் கால் விட்டுவா. ஓசூர் மட்டும் அவங்க இடத்துல உட்காருங்க. எந்த ஊரு? நான் கிருஷ்ணகிரின்னு வாசிக்க தெரியாதவன் இல்லையே. இங்கிருந்து போகும்பொழுதே ஒவ்வொரு போடா வாசிச்சுக்கிட்டு தானே என் குதிரை போகுது. நம்ம பேசுற நீ கால் விட்டுவ. அழைக்கிறேன், ஏன் கலங்குகிறாய்? என்ன வேணும்? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நிறைய கடன்களும் தொழில் நஷ்டமும் மனவேதனையும் 3 ஆண்டு காலங்களாக நடக்கும். இப்ப புதுமையாய் தொடங்கிய இல்லத்தை முடிப்பதற்கு உங்களுக்கு பணம் வேணும். அதை நான் தந்துட்டா நீங்க செம்மையாயிருவீங்க. வெற்றியாக்கி தரேன், ஏமாற்றம் இல்லாமல் வாழ வைக்க. தாடா சந்தோஷமா. அதே ஓத்தூர் எல்லை அங்காளம்மன் டிராவல்ஸ். கருப்பசாமி, நானும் உங்களை கடும்படியா பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு முடிவு தெரியல. இந்த தொழிலை நடத்தவா, எல்லாம் டாக் போக்குன்னு எவன்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு வேற ஒரு தொழிலை தொடங்கி உங்க பேர்ல நடத்தவா, எப்படி கிடைத்ததுன்னு தெரியலையே அப்படின்னு நீ குழம்பிக்கிட்டு இருக்கியான். உண்மைதானே? கால் வந்துட்டு வா. உன் பொண்டாட்டிய போய் பார்த்தேன். அவா சொன்னான், நமக்கு சொந்த சாமி தான், சோதனை நமக்கு தாங்க முடியல, என்ன செய்யறது, போயிட்டு வாங்க, நான் நல்லா ஆன பிறகு வாரேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். இன்னொருத்தன கால் வந்துட்டு வா. அப்படியா? வா மகனே, சனி பகவான் மீனத்துக்கு வருவது வரை நீ பொறுமையோடு காக்க வேண்டும். சனி பகவான் மீனத்துக்கு குடியேறும் வரை நீ பொறுமையோடு இருக்க வேண்டும். எல்லா சோதனைகளையும் நான் தாங்கி உன்னை வாழ வைப்பேன். வெற்றி உண்டுப்பா, கவலைப்படாத, தைரியமா, பணம் கிடைக்கும், தைரியம். கருப்பசாமி வாமா, கிருஷ்ணகிரி தம்பி வாடா. டை அடிக்கலையா? யார் இது? கால் வந்துட்டு வா. கேட்ட வரம் தரவே ஓடி வந்து. என்ன வரம் வேணும்? கால் வந்துட்டு வாங்க. அம்மா வா. மகாலட்சுமி கடாட்சத்தோட ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு ஹரிணி, என்ன பேரு? ஹரிணின்னு பேர் வச்சுக்கா. செல்வம் சிறப்பாக நடக்கும், பணம் கொய் கொய்னு கொய்யும். வச்சுக்காங்க மக்களே, ஆனந்தமா நல்லா இருக்கும். செல்வா பேர் பம்பாய்.
பக்கத்துல வரலாம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் மன வருத்தமும் மன அழுத்தமும் இருக்கு. அவைகளெல்லாம் கிரகங்களால் ஆனதுதான். அவைகள் நீங்கி வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு பின்பு மங்களகரமான காரியம் வெற்றியாகும். மேலிருந்து செய்தி வரட்டும் கூறுகிறேன். கல்வியில் தடையில்லாமல் பக்கத்துல வாப்பா. இல்லை, கல்வியில் தடையில்லாமல் வெற்றி அடைவாய். சரி,